நண்பர்களே வணக்கம். இது உங்கள் சாணக்யா ஸ்பீக்ஸ் தமிழ். இந்த உலகத்தில் பலர் நல்லவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் மதிக்கப்படுபவர்கள் சிலர் மட்டுமே. ஏன் தெரியுமா? ஏனெனில் நல்லவராக இருப்பது மட்டும் போதாது. மதிப்பை உருவாக்க தெரிந்திருக்க வேண்டும். பலர் வாழ்க்கையில் தோல்வி அடைவதற்கு காரணம் திறமை இல்லாததால் அல்ல, அவர்கள் தங்களையே குறைத்து மதிப்பதால். அதிக அன்பு, அதிக கவனம், அதிக கெஞ்சல் இவையெல்லாம் ஒரு நாள் மனிதனின் மதிப்பை அழித்துவிடும். சாணக்கியர் கூறுகிறார், உன்னை நீ மதிக்காத இடத்தில் யாரும் உன்னை மதிக்க மாட்டார்கள். நண்பர்களே, ஒரு சிங்கம் ஒருபோதும் கூட்டத்திடம் அங்கீகாரம் கேட்காது. அதன் அமைதியே அதற்கான அதிகாரம். அதேபோல் நீங்கள் யாரிடமும் கெஞ்சாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவர் உங்களை இழக்கக்கூடாது என்று பயப்பட வேண்டும். நீங்கள் அவர்களை இழக்கக்கூடாது என்று அல்ல. இன்று இந்த வீடியோவில் மனிதர்களை அமைதியாகவே மிரள வைக்கும் சாணக்கியரின் 5 ரகசியங்களை பார்க்க போகிறோம். இந்த ரகசியங்கள் உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றும். உங்கள் பேச்சு, உங்கள் நடை, உங்கள் மனநிலை, உங்கள் மதிப்பு எல்லாமே மாற ஆரம்பிக்கும். எப்போதும் கிடைக்கக்கூடிய மனிதனாக இருக்காதே. உன் பலவீனத்தை யாரிடமும் காட்டாதே. அமைதியையே உன் சக்தியாக மாற்றிக்கொள். உன்னை இழக்கக்கூடாது என்று மற்றவர்களை நினைக்க வை. நண்பர்களே, இந்த உலகம் அமைதியாக இருப்பவர்களை பலவீனமாக நினைக்கும். ஆனால் சரியான நேரத்தில் பேசும் அமைதியான மனிதர்களை பார்த்து பயப்படும். ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதிகமாக விளக்கம் கொடுக்கும் மனிதனை உலகம் சந்தேகப்படும். அமைதியாக முடிவெடுக்கும் மனிதனை உலகம் மதிக்கும். சாணக்கியர் சொன்னார், பாம்பு விஷம் இல்லாவிட்டாலும் விஷம் இருப்பது போல நடக்க வேண்டும். அதன் அர்த்தம் என்ன? யாரையும் காயப்படுத்த வேண்டியதில்லை. ஆனால் யாரும் உங்களை எளிதாக காயப்படுத்த முடியாத அளவுக்கு உங்கள் மனதை வலிமையாக்க வேண்டும். இன்று பலர் ஒருவரின் மெசேஜ் வரவில்லை என்றால் உடைந்து போகிறார்கள். ஒருவர் பேசவில்லை என்றால் தங்களையே இழந்து விடுகிறார்கள். ஒருவர் விட்டு சென்றால் வாழ்க்கையே முடிந்து விட்டது போல நினைக்கிறார்கள். ஆனால் சாணக்கியர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உன்னை விட்டு செல்லும் மனிதர்களுக்காக அழாதே. உன்னை இழந்ததை அவர்கள் ஒரு நாள் உணரும்படி வாழ்ந்து காட்டு. அதுதான் உண்மையான வெற்றி. நண்பர்களே, இந்த வீடியோ ஒரு சாதாரண மோட்டிவேஷன் வீடியோ அல்ல. இது உங்கள் மனதை மாற்றக்கூடிய ஒரு விழிப்புணர்வு. இந்த 5 ரகசியங்களை நீங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த ஆரம்பித்தால் யாரிடமும் கெஞ்ச மாட்டீர்கள். மாறாக உங்களை இழக்கக்கூடாது என்று மற்றவர்களே பயப்படுவார்கள். உங்களுடைய மதிப்பை உயர்த்த தயாரா? இனிமேல் பலவீனமாக இல்லாமல் வாழ தயாரா? மனதில் பயமும் மரியாதையும் உருவாக்கும் மனிதனாக மாற தயாரா? அப்படியானால் இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பாருங்கள். இந்த மாதிரி வாழ்க்கையை மாற்றும் சாணக்கிய நெறிகள் தொடர்ந்து வேண்டுமென்றால் இப்போதே நம்ம சாணக்யா ஸ்பீக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். ஏனெனில் இங்கே பேசப்படுவது வெறும் வார்த்தைகள் அல்ல, வாழ்க்கையை ஆளும் ரகசியங்கள். அப்படியானால் நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சாணக்கியரின் முதல் ரகசியத்தை பார்க்கலாம். சாணக்கியரின் முதல் ரகசியம், எப்போதும் கிடைக்கக்கூடிய மனிதனாக இருக்காதே. நண்பர்களே, ஒரு பொருள் எப்போதும் இலவசமாக கிடைத்தால் அதற்கு மதிப்பு இருக்குமா? இல்லை. அதேபோல் எப்போதும் எல்லாருக்கும் கிடைக்கும் மனிதனாக இருந்தால் உங்களுடைய மதிப்பு குறைந்துவிடும். சாணக்கியர் கூறுகிறார், அதிக அணுகல் மரியாதையை குறைக்கும். பலர் ஒரு தவறு செய்கிறார்கள். யார் அழைத்தாலும் உடனே ஓடி செல்கிறார்கள். யார் மெசேஜ் அனுப்பினாலும் உடனே பதில் தருகிறார்கள். யார் புறக்கணித்தாலும் மீண்டும் மீண்டும் கெஞ்சுகிறார்கள். இதனால் என்ன நடக்கிறது தெரியுமா? மற்றவர்கள் உங்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். நண்பர்களே, ஒரு சிங்கம் யாரிடமும் அங்கீகாரம் கேட்காது. அதன் மதிப்பை அது தானாகவே உருவாக்கும். அதேபோல் நீங்களும் உங்கள் நேரத்திற்கும் உங்கள் அமைதிக்கும் மதிப்பு கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்போதும் கிடைக்காத மனிதர்களை உலகம் தேடுகிறது. ஏனெனில் மர்மம் உள்ள இடத்தில்தான் ஈர்ப்பு அதிகம் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். 2வது ரகசியம், அமைதியால் மனிதர்களை மிரளவை. நண்பர்களே, அதிகமாக பேசும் மனிதரை உலகம் மறந்துவிடும். ஆனால் அமைதியாக இருந்து சரியான நேரத்தில் பேசும் மனிதனை உலகம் பயந்து மதிக்கும். சாணக்கியர் சொல்கிறார், அமைதி என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு ஆயுதம். யாராவது உங்களை அவமதித்தால் உடனே கோபப்பட வேண்டாம். உடனே விளக்கம் கொடுக்க வேண்டாம். அமைதியாக இருங்கள். ஏனெனில்
அமைதியான மனிதனின் அடுத்த முடிவு என்னவாக இருக்கும் என்று யாராலும் கணிக்க முடியாது. அதுதான் மனிதர்களை மிரள வைக்கும். ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதிகம் சத்தம் போடும் கடலை யாரும் பயப்பட மாட்டார்கள். ஆழமான அமைதியான கடலை தான் பயப்படுவார்கள். 3வது ரகசியம், உன் பலவீனத்தை யாரிடமும் காட்டாது. நண்பர்களே, இந்த உலகம் உங்கள் கண்ணீரை பார்த்து பரிதாபப்படலாம். ஆனால் உங்கள் பலவீனத்தை பார்த்தால் ஒரு நாள் அதையே உங்களுக்கு எதிராக பயன்படுத்தும். சாணக்கியர் கூறுகிறார், மனிதன் தனது ரகசியத்தையே முதலில் பாதுகாக்க வேண்டும். எல்லாரிடமும் உங்கள் பிரச்சனையை சொல்லாதீர்கள். எல்லாரிடமும் உங்கள் வேதனையை பகிராதீர்கள். ஏனெனில் சிலர் உங்களை ஆறுதல் சொல்ல கேட்பார்கள், ஆனால் உள்ளுக்குள் சந்தோஷப்படுவார்கள். அதனால் உங்கள் மனதை வலிமையாக்குங்கள், உங்கள் உணர்ச்சியை கட்டுப்படுத்துங்கள் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். 4வது ரகசியம், உன்னை இழக்கக்கூடாது என்று மற்றவர்களை நினைக்கவை. நண்பர்களே, பலர் காதலில், நட்பில், உறவுகளில் தங்களை முழுவதுமாக இழந்து விடுகிறார்கள். ஒருவருக்காக வாழ்க்கையே என்று வாழ ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் சாணக்கியர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உன் வாழ்க்கையின் மையமாக ஒருவரையும் மாற்றாதே. நீங்கள் உங்களை இழந்து மற்றவர்களை பிடித்து கொள்ள முயன்றால் ஒரு நாள் அவர்கள் கூட உங்களை மதிக்க மாட்டார்கள். மாறாக உங்கள் கனவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்கள் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அப்போதுதான் மற்றவர்கள் உங்களை இழக்கக்கூடாது என்று பயப்படுவார்கள் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். 5வது ரகசியம், சுயமரியாதையை ஒருபோதும் விட்டு கொடுக்காதே. நண்பர்களே, இந்த உலகத்தில் பணம் இழந்தாலும் மீண்டும் சம்பாதிக்கலாம். நண்பர்களை இழந்தாலும் புதியவர்கள் வரலாம். ஆனால் சுயமரியாதையை இழந்த மனிதன் உள்ளுக்குள் இறந்து விடுகிறான். சாணக்கியர் கூறுகிறார், மரியாதை இல்லாத இடத்தில் ஒரு நிமிடம் கூட நிற்காதே. யாராவது உங்களை தொடர்ந்து அவமதித்தால், உங்களை பயன்படுத்தி கொண்டால், உங்கள் உணர்ச்சிகளை மதிக்கவில்லை என்றால் அங்கிருந்து விலகிச் செல்லுங்கள். ஏனெனில் தனியாக இருப்பது வலிமையாக இருக்கலாம், ஆனால் மதிப்பில்லாத இடத்தில் இருப்பது அதைவிட ஆபத்தானது என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். முடிவுரை. நண்பர்களே, இன்று நாம் பார்த்த இந்த 5 ரகசியங்களும் வெறும் வார்த்தைகள் அல்ல, வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்திகள். எப்போதும் கிடைக்கக்கூடிய மனிதனாக இருக்காதே. அமைதியை ஆயுதமாக மாற்றிக்கொள். பலவீனத்தை வெளிக்காட்டாதே. உன் மதிப்பை உயர்த்து. சுயமரியாதையை பாதுகாத்துக்கொள். இந்த 5 விஷயங்களை வாழ்க்கையில் பயன்படுத்த ஆரம்பித்தால் யாரிடமும் கெஞ்ச வேண்டிய அவசியமே இருக்காது. மாறாக உங்களை இழக்கக்கூடாது என்று மற்றவர்களே பயப்படுவார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வாழ்க்கையை மாற்றும் சாணக்கியர் நெறிகள் தொடர்ந்து வேண்டுமென்றால் இப்போதே நம்ம சாணக்கியா ஸ்பீக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். நண்பர்களே, இது என்னோட ஓன் வாய்ஸ், வாய்ஸ் கிடையாது. ஆனால் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.